இத அப்படி பண்ணலாமா இல்ல இதை இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? அருமை பொண்டாட்டி, என் எருமை பொண்டாட்டி. என்னடி இது பலமா யோசிச்சுட்டு இருக்க? இத அப்படி பண்ணலாமா இல்ல இதை இப்படி பண்ணலாமா? அடியே பொண்டாட்டி, நான் வந்ததை விட கூட கவனிக்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சிந்தனை ரொம்ப பலமா இருக்கு. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செய்து வைத்த தேரா. யோ, இப்பெல்லாம் பாட்டு பாடினா நீ பெரிய ஹீரோ ஆயிருவியா? உன்னை கட்டின பின்னாடி எப்படி ஹீரோ ஆக முடியும்? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினோ அன்னையோட நான் ஜீரோ ஆயிட்டேன். சரிடி, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிய, அப்படி என்னடி யோசிக்க? அது வேற ஒண்ணு இல்லைங்க, வேலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ, வேலை எல்லாம் அதிகமா இருக்கா? நிறைய வேலை இருக்கனால உங்களுக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கலாம், சீக்கிரம் எப்படி வேலையை முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட பாவமே, இவகிட்ட வந்தது தப்பா போச்சே. எனக்கு எந்த வேலைய குடுக்கலாங்கிறதே ஒரு பெரிய வேலையா உட்காந்து பாரு. ஆனா நான் எந்த வேலையும் செய்யற மாதிரி இல்ல. எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்டி. சே, என் புருஷன் தப்பிச்சிட்டானே. இவனை வச்சு நிறைய வேலை வாங்கிடலாம்னு நினைச்சேன். துணி துவைக்கிறதுனால கடுப்பா இருக்கு. இவனை வச்சு துவைக்க வச்சலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டானே. இந்த வாஷிங் மிஷின் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. வேற என்ன பண்றது? இந்த மாமியார் கலவியை ஏமாத்தி 2 வேலையை பார்க்க வச்சிட வேண்டியதான். மாமியாரே மாமியாரே, எங்க வீட்டு மாமியாரே, நீங்க சரியான சாமியாரே. அழுக்கான வீட்டை எல்லாம் பெருக்கித்தான் தாங்க, ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கு துவைச்சித்தான் தாங்க. மாமியாரே மாமியாரே, எங்க வீட்டு மாமியாரே, எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு காமிங்களே. என்னடா இது, ஒரு நாளும் இல்லாத திருநாளா என் மாமியார் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்கே. ஐயோ ஐயோ, எம்பட்டு நாளா இதை எதிர்பார்த்தேன். என்னடா இது, அழுகையோட அழுகை ஒப்பாரி பாட்டும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை யாரும் மண்டைய போட்டிருப்பாங்களா? ஒருவேளை மண்டைய போட்டது நம்ம நாத்தா இருக்குமோ? ஐயோ அத்தை அத்தை அத்தை, ஐயோ அத்தை, நம்ம நாத்துக்கு என்ன சித்த இப்படி அழுகுறீங்க? என்ன மர்மவளே, இது அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? என் மவ புருஷ வீட்ல நல்லா தான் இருக்கா. என்னது, அவ நல்லா இருக்காளா? என்னத்த சொல்றீங்க? நாத்து நல்லா தானே இருக்கா. பின்னதுக்கு இப்படி நடு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? பின்ன வீடு வழங்குமா? இது பாசண்டி, என் பாசம் ரொம்ப பாசம் தான். என் பொண்ணு மேலதான் ஏ உசுரே அவதான் தெரியுமா, உனக்கு சொன்னாதுதான் புரியுமா. ஏன் தெரியாம? மருமக வீட்டுக்கு கொண்டு வந்த சீதனன் கூட தெரியாம மகளுக்கு அள்ளி கொடுத்ததுலே தெரியுது உங்க பாசம் கொஞ்சம் ஓவரத்தான் போய்கிட்டு இருக்குன்னு. மருமவளே, என் மவளை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்ணுக்குள்ள கட்டையா கிடந்து அழுத்துதா மருமவளே. என்னத்த சொல்றீங்க? கண்ணுக்குள்ள கட்ட கிடந்து அழுத்துதா? மக ஆஸ்பத்திரி போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஐயா, அப்படி இல்ல மருமகளே, என் மகன் நினப்பு கண்ணுக்குள்ள கட்ட கிடந்து அழுத்துற மாதிரி மனசுக்குள்ள கிடந்து உறுத்துது மருமவளே. பொய்யால, நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போகணும்னு கேட்டா மட்டும் விட்டுறதே கிடையாது. மவளை இப்ப பாக்கலன்னு கண்ணுக்குள்ள கட்டையா அழுத்துது, கண்ணுக்குள்ள தூசியா அழுத்துதுன்னு கிளவி கொழுப்ப பத்தியா? இப்படி ஒரே இடத்துல உங்க மகளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசெல்லாம் ரொம்ப இறுகி போயிருந்தே. அப்புறம் அவளே நினைச்சு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துரும் தே. என்ன மர்மலை சொல்ற, ஹார்ட் அட்டாக்கா? அதான் தே, உங்க மகளை கொஞ்சம் நீங்க மறந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் தே. முடியலையே மர்மவளே, முடியலையே. இப்படி ஒரே இடத்துல குத்துக்கல் மாதிரி, அம்மிக்கல் மாதிரி, ஆட்டுக்கல் மாதிரி இருந்தா எப்படித்த முடியும்? 4 இடத்துல போய் 4 வேலையை பார்த்தா தானே முடியும். இப்ப கிச்சன்ல நிறைய பாத்திரம் கிடக்கு, அதை போய் தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறமா வீடெல்லாம் அழுக்கா இருக்கு, கூட்டி வீட்டை தொடச்சிருங்க மா போட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வாஷிங் மிஷின் பக்கத்துல துணி அள்ளி வச்சிருக்கேன், மிஷின் ரிப்பேரா இருக்கு, எல்லாத்தையும் கையில துவைச்சிருங்க. அப்புறம் மாடியில புறா பேண்ட் போட்டுருக்கு, அதெல்லாம் கழுவிருங்க. இந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வராது. அத்தே, ஒருவேளை இவ்வளவு வேலை செஞ்சு உங்க டிப்ரெஷன் குறையலன்னா இன்னும் ஒரு வேலை இருக்குதே. அயன் பாக்ஸ் வச்சு நிறைய துணி இருக்கிறதெல்லாம் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெக்கெல்லாம் உங்க முகத்துல படும்ல, சூட்டுல டிப்ரெஷன் எல்லாம் உருகிரும் தே, உருகிரும். பாவி மருமவளே, இவ்வளவு வேலையை நான் செஞ்சோம்னா டிப்ரெஷன் உருகாதுட்டி, என் உடம்பே உருகி உசுரே கரைஞ்சு போகும். எம்புட்டு வேலை சொல்றா மருமவளே. எனக்கு எந்த டிப்ரெஷன் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் பாரு. போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். எங்கே ரூமே அத்தே நிலுங்க தே. அம்மா, மவளை காணுமேனு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றதுக்கு என்ன பெட்ல படுக்க வச்சிருவா போல. இவ அம்புட்டு வேலை என் தலையில கட்டி எப்படியாவது எஸ்கேப் ஆகுண்டா சாமி. டிப்ரெஷன் அம்மா புள்ளையும் சேர்ந்து ஓவர் ஆட்டம் போட்டு புருஷ வீட்டுக்கு அந்த பிள்ளைய போக விடாம இங்கேயே பிடிச்சி வச்சு அவள் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். அம்மா கறி எப்படி இருந்தால் புள்ளக்கறி எப்படி இருப்பா? இப்படிதான் இருப்பா. சரி, புருஷன்கிட்ட வேலையை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. டிப்ரெஷன் ஏமாத்தி மாமியார் கிட்ட வேலையை கொடுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மாவும் எஸ்கேப் ஆயிட்டாப்ல.
எல்லா வேலையும் நானே செய்றேன். முதல்ல ஏன் டிப்ரெஷன் குறையறதுக்காக தோட்ட வேலையை செய்றேன். தோட்ட வேலை செஞ்சா மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் எனக்கு. தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன். சோத்துக்கள்ல பாத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடுமே. சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடுமே. தன்னே. என்னமா கீரை வளர்ந்துருக்கு. கீரை குழம்பு வச்சா மட்டும் 50 பேரா லபக்குன்னு திங்காவல்லா. ஒருத்தரா இருந்த கீரைக்கு களை வெட்டுதாவல, தண்ணி ஊத்துதாவல, எதுவும் செய்யறது இல்ல. பாவக்காய் பளபளன்னு வளர்ந்துருக்கே. எனக்கு பாவக்காவே பிடிக்காதே. இந்த பாவக்காய் செடியை வச்சது யாரா இருக்கும்? இந்த மாமியாரா தான் இருக்கும். பேசாம புடிங்கி போட்டுட்டோம். முட்டைக்கோஸ் நல்லா முத்தி போய் இருக்கு. வெண்டைக்காய் நல்லா விளைஞ்சு போய் இருக்கு. கீரை நல்லா கொத்து கொத்தா வளர்ந்துருக்கு. கீரை விட கொத்து கொத்தா புல்லுதான் வளர்ந்துருக்கு. செடியையும் வளர்த்து தண்ணி ஊத்துள்ள தவிச்சு போகுது தவிச்சு. இந்த வீட்டுல யாராச்சும் ஹெல்ப்புக்கு வராங்களா? வீட்டு வேலை, தோட்ட வேலை, காட்டு வேலை, எல்லா வேலையும் ஒத்தையில நானே செய்யணும். என்ன வெளியில ஏதோ பிச்சைக்காரி சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும் இந்த பிச்சைக்காரி? பாப்பா இந்த பிச்சைக்காரிங்க தொல்லை தாங்கவே முடியல. இப்படி போனோம்னா பிச்சைக்காரி கூட நம்மள பிச்சை எடுக்க வாரியான்னு துணைக்கு கூப்பிட்டுருவா. ரொம்ப அழுக்கா இருக்கும். குளிச்சுட்டு போவோம். குளிச்சு 5 நாள் தான் ஆகுது. தோட்ட வேலை பார்த்தனால இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு. வேற நான் தானே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். சென்டை போட்டு ட்ரெஸ் அழுக்கானதை பார்த்து மற்றவங்க குளிக்கலன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல. அதனால மற்றவங்களுக்காக லைட்டா குளிச்சிருவோம். ரொம்ப குளிச்சோம்னா கலர் போயிரும். எங்க போன இவ? இங்கதான் நின்னா திடீர்னு ஆளை காணோம். இவகிட்ட இந்த சந்தோஷமான நியூஸ் சொல்லணுமே. என்ன இன்னும் ஆளை காணோம்? அடியே என் நெட்டவள்ளி, என்னங்க சொல்லுங்க. உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு, சீக்கிரம் வா. என்ன பிச்சைக்காரி உங்க கூட பார்ட்னர்ஷிப் ஒத்துக்கிட்டாளா? அடச்சி கூறுகட்டவளை, சீக்கிரம் வாட்டி குளிச்சுட்டு. சரி, பிச்சைக்காரி கூட பார்ட்னர்ஷிப் பிடிக்கிறதுக்கு நான் என்ன இவங்க அம்மாவா? அம்மாக்காரி தான் பிச்சைக்காரியா இருப்பா. என்ன போய் சேக்கா? ஆமா, இவ அம்மா பெரிய கரெக்டரா இருக்கவ. தன்னே குளிக்கும் போது பாடுறதே ஒரு தனி சுகம். தன்னே. அம்மா நான் வந்துட்டேன். அம்மா அவளே உன்னை பார்க்காம நான் எம்பிட்டு கவலைப்பட்டேன் தெரியுமா? நீ இல்லாம இந்த மைனிக்கேரி என்ன பாடுபடுத்தினா உனக்கு தெரியுமாமா? அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னி நாளையில இருந்து நான் பண்ண போறத பாருங்க. தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி. எம்மா தங்கச்சி, என்னம்மா திடீர்னு நீ மட்டும் வந்திருக்க? வீட்டுக்காரங்கம்மா? அண்ணே சொல்றேன். என் கதை பெரிய கதை, அப்புறமா சொல்றேன்னே. அடியே சின்ன பொண்ணு, என் தங்கச்சி வந்திருக்காடி. என்னது உங்க தங்கச்சியா? ஐயோ அம்மா, என்னாச்சுடி? எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. திரும்பவும் வந்துட்டாளா? திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லு. பேக் டு அம்மா வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் எல்லாம் நாம இப்ப பார்க்கலாம். செல்வம் தமிழ்ச்செல்வம், கருப்பசாமி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, மகாதேவன், ஓவியா, ராஜலட்சுமி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்க நேம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எதனால என் நாத்து திரும்பி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.